சாரதி? சாரதி உன்னைத்தான். சாமி, அப்படி என்னப்பா பலமான யோசனை உன் உள்ளத்தில்? உன் முகத்தில் கவலை குடிகொண்டிருக்கிறதே, ஏதாவது பிரச்சனையா? வேற என்ன சாமி, குடும்பம்னு ஒண்ணு இருந்தா குழப்பம்னு ஒண்ணு இருக்கதானே செய்யுது சாமி. வந்திருக்கிற சங்கடத்தை நினைச்சு குழப்பத்துல இருக்கிற சாமி. அப்படி என்னப்பா குழப்பம் உனக்கு? எங்க அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கு சாமி. நான் முன்னாடியே போய் மாமனா மரியாதை செஞ்சு ஏற்பாட்டையெல்லாம் முன்னாடி இருந்து செய்யணும்னு என் ஆத்தா சொல்லுச்சு. நம்ம பொண்ணுக்கு பரிசம் போட்டதுக்கு உங்க அக்கா எப்ப வந்தாங்க? சடங்கு அன்னைக்கு காலையில தானே வந்தாங்க. நாமளும் உங்க அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு காலையில போனா போதும்னு என் பொஞ்சாதி சொல்றா சாமி. ஆத்தா சொல்றபடி முன்னாடி போறதா இல்ல பொஞ்சாதி சொல்றபடி கல்யாணத்தன்னைக்கு போறதான்னு ஒரே குழப்பமா இருக்கு சாமி. என்ன சாமி சிரிக்கிறீங்க? அந்த குழப்பம்லாம் உங்களுக்கு ஏது சாமி? வருத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கைய பதவிசா நீங்க தேடிக்கிட்டீங்க. சாரதி, சங்கடமோ குழப்பமோ நாம் பார்க்கும் பார்வையில் தான் இருக்கிறது. அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் மட்டும் குழப்பம் நீங்கிவிடுமா என்ன? எதற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. ஆண் பிள்ளையாக சட்டென்று சமயோஜிதமாக ஒரு தீர்வை யோசிக்க வேண்டாமா? அப்படி செஞ்சா தீர்வு கிடைச்சிடுமா சாமி? ஏன் கிடைக்காமல்? எப்படியும் உன் அக்காள் மகள் கல்யாணத்திற்கு என்று உனக்கும் உன் இல்லாளுக்கும் நிச்சயம் வஸ்திரங்கள் புடவைகள் என பலதும் வாங்கி வைத்திருப்பாள். உயர்ந்தரக பட்டு புடவை ஒன்று உனக்காகவே என் அக்கா வாங்கி வைத்துக் கொண்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் என்று நீ சொன்னால், உனக்கு முன்பாகவே கிளம்பி தயாராகவே காத்திருக்க போகிறாள் உன் இல்லாள். பிறகென்ன, கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடத்திவிட்டு வா. இது அந்த வரதன் சொன்ன யோசனையா சாமி? அது சரி, இதற்கெல்லாமா வரதனிடம் யோசனை கேட்பார்கள்? சாரதி, இது சாதாரண உலக இயல்பு. நீ குழப்பத்தில் இருக்கிறாய், எனவே தீர்வு உடனே உன் மனதிற்கு எட்டவில்லை. மனதை தெளிவோடு வைத்துக்கொள் சாரதி. தீர்வுகள் சடால் என்று வந்து விழும் பார். ரொம்ப நன்றிங்க சாமி. சரி, அடியன் குளக்கரைக்கு சென்று புரோக்ஷனம் செய்துவிட்டு வருகிறேன். சரி சாமி.